நண்பர்களே, என்னோட பேரு அம்முக்குட்டி. இதுதான் என்னுடைய குட்டி வீடு. இந்த வீட்டில் நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க தெரியுமா? அப்பா இல்லாத நேரத்துலலாம் நானும் என்னுடைய நண்பர்களும் இங்கே செம்ம ஜாலியா இருப்போம். செல்லகுட்டி, என்ன காலையில ஒரே சிரிப்பு? கனவு கண்டியா? ஏ பில்லு, மோட்டு, லங்கி, நீங்கெல்லாம் எங்க போயிட்டீங்க? ஓஹோ, அப்ப கனவுல உன் கூட எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். a lovely dream. அப்படியா? சொல்ல, அப்பாவும் கேக்குறேன். ஒரு பெரிய மலை மேல ஒரு மாமரம் இருக்குப்பா. 100 யானையோட உயரம் அந்த மாமரத்துக்கு. அந்த மாமர கிளையோட நுனியில நுனியில செவந்த பழுத்த ஒரு மாம்பழம், ஒரு இனிப்பான மாம்பழம். பறிச்சு தின்னணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, கைக்கும் எட்டல காலுக்கும் எட்டல. அப்பா, ஷூ, அவசரப்படாத, நான் தரேன். இவதான் என்னுடைய தோழி லம்பி. இவ ஒரு ஜிராஃபி. பாத்தீங்கல்ல, இவளோட நீல கழுத்து தான் இவளோட சிறப்பே. யாரு அங்க அம்முக்குட்டி? ஹாய். இவன் தான் மோட்டு, அழகான குட்டியான. இவனுக்கு வயிறு ரொம்ப பெருசு, எவ்வளோ தின்னாலும் பத்தாது. பாத்தீங்கல்ல, லம்பியோட கையில இருந்து இட்லிய புடுங்கிட்டான். பாவம் லம்பி, உனக்கு நான் வேற இட்லி தரேன், சரியா? பாத்தீங்கல்ல, இட்லி மோட்டுவுக்கும் கிடைக்கல. இவன் தான் பெல்லு. இவன் ஒரு கரடி. ஆனா பயப்பட வேணாம், சரியா? இவன் ஒரு அப்பாவி. ஒரு எறும்பு கூட துன்புறுத்த மாட்டான். தேனும் பழங்களும் தான் இவனுக்கு பிடிச்ச உணவு. இவன் சுத்த வெஜிடேரியன். நல்ல ருசியா இருக்கு. நில்லுடா டேய். என்னோட இட்லிய என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டல, இருறாங்க. என்ன பிடிக்க முடியாதே. குறும்புக்கார பசங்க. செல்லம். என்னப்பா? அம்முக்குட்டி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடவா? எங்கப்பா? காட்டுல ஒரு இடத்துல பெரிய புதையல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மரம் வெட்ட போன சங்கு சொன்னா. என்னப்பா இது புதையல்? அந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும். நம்ம பெரிய வீடு கட்டலாம். நீயும் நானும் ஜாலியா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு காரும் வாங்கிக்கலாம். ஒரு குட்டி சைக்கிளும். சைக்கிளும் வாங்கிக்கலாம். ஹாய். அப்பா புதையல் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ எங்கேயும் வெளியில எல்லாம் போயிடக்கூடாது. நானும் வரட்டுமாப்பா? சொன்னா கேளு செல்லம். குழந்தைங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நான் சொல்றத கேட்கணும்.
ம்ம். உம்மா. ஏ ஹாஹா. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே நண்பர்களே. வந்துருவாரு அம்முக்குட்டி. புதையல எடுக்கல போயிருக்காரு. அப்பா இதுவரை இவ்வளோ தாமதப்படுத்தினது இல்லை. அப்பா எங்க? அப்பா
செஞ்சு கொடுக்கவும் என் கூட ஓடியாடவும் கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா. என் பிஞ்சு கால்கள் வலித்தாலும் என் கண்களில் நீர் வழிந்தாலும் ஓடி வருவார் என்னப்பா என்னை தழுவி அணைப்பார். பிஞ்சு கால்கள் வலித்தாலும் என் கண்களில் நீர் வழிந்தாலும் ஓடி வருவார் என்னப்பா என்னை தழுவி அணைப்பார். பிபி செஞ்சு கொடுக்கவும் என் கூட ஓடியாடவும் கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா. தோளில் சாய்ந்து உறங்குவார் என்னப்பா தாலாட்டு பாடுவார் என்னப்பா தாளம் போடுவார் என்னப்பா என்னை தாலாட்டுவார் என்னப்பா. தோளில் சாய்ந்து உறங்குவார் என்னப்பா தாலாட்டு பாடுவார் என்னப்பா தாளம் போடுவார் என்னப்பா என்னை தாலாட்டுவார் என்னப்பா. பிபி செஞ்சு கொடுக்கவும் என் கூட ஓடியாடவும் கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா. அப்பாவிடம் நான் கோபித்தாலும் அம்மாவை நினைத்து அழுதாலும் என்னை அருகில் அழைப்பார் என்னப்பா மார்போடு அணைப்பார் என்னப்பா. அப்பாவிடம் நான் கோபித்தாலும் அம்மாவை நினைத்து அழுதாலும் என்னை அருகில் அழைப்பார் என்னப்பா மார்போடு அணைப்பார் என்னப்பா. பிபி செஞ்சு கொடுக்கவும் என் கூட ஓடியாடவும் கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா. அப்பா வராமல் தூங்க மாட்டேன் அப்பா ஊட்டாமல் உண்ண மாட்டேன் எப்போதும் அப்பா வேணும் எனக்கு எப்போதும் அப்பா வேணும். அப்பா வராமல் தூங்க மாட்டேன் அப்பா ஊட்டாமல் உண்ண மாட்டேன் எப்போதும் அப்பா வேணும் எனக்கு எப்போதும் அப்பா வேணும். பிபி செஞ்சு கொடுக்கவும் என் கூட ஓடியாடவும் கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா கூட வருவார் என்னப்பா என் அருமை நண்பனப்பா. அப்பா அப்பா எங்க அப்பா எங்க? அப்பா அப்பா இன்னும் வரலையா? அப்பா அப்பா அப்பா
அம்மு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பாவை நாம தேடி கண்டுபிடிக்கலாம். நாம காட்டுல போய் விசாரிக்கலாம். வா போலாம். வேகமா நடங்க நண்பர்களே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அது யார் அழுகிறது? காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. ஐயோ, என்ன ஆச்சு குரங்கு குட்டியே? என்னை எதுவும் கேட்காதீங்க நண்பர்களே. என்னோட வாள் இந்த லாரியோட பேனட்ல மாட்டிக்கிச்சு. உங்கள யாராவது ஒரு ஆள் என்னை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு என்ன மோட்டு, இந்த குரங்கு குட்டியோட வாலை வெளியில எடுத்து விடு. பாவம். சரி அம்மு. அப்பாடி, தப்பிச்சிட்டேன். தேங்க்யூ நண்பர்களே. சரியான நேரத்தில் வந்து என்ன நீங்க காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என் நிலமை அவ்வளோதான். ஆமா, உன் பேர் என்ன? குட்டி. ஐ, நல்ல பேரு. நண்பர்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க பயணம் போறீங்க? நாங்க இங்க அம்முக்குட்டியோட அப்பாவை தேடி வந்திருக்கோம். நேத்து காலையில காட்டுக்கு போனவரு இன்னும் திரும்ப வரவே இல்லை. அப்படின்னா சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை தேடலாம். எனக்கு இந்த காடும் காட்டில் இருக்கிற எல்லா பாதைகளும் நல்லாவே தெரியும். அப்பாவை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ரொம்ப நன்றி குட்டி. ஆனா நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இப்பவே நடந்து நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஜீப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் ஜீப்ல போகலாம். ஜீப்பா எங்க இருக்கு? வாங்க ஜீப்பு காட்டுறேன். எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஜீப்பு. சரியா சொன்ன. நல்ல அழகான ஜீப்பு. எல்லாரும் வாங்க நண்பர்களே. ஓ, இது ஹாரன் அடிச்ச சத்தமா? ஓ, நான் பயந்து போயிட்டேன். ஹே ஹே ஹே, லெட்ஸ் கோ.
எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகுது. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகுது. உயரத்தில் தாண்டும் வண்டி உலகம் சுற்றும் வண்டி. உயரத்தில் தாண்டும் வண்டி உலகம் சுற்றும் வண்டி. உல்லாச தேரெங்கள் சூப்பர் வண்டி. வழிய விடுங்க வழிய விடுங்க வழிய விடுங்க. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. வானத்தை தொட்டு வரலாம் காட்சிகள் பல கண்டு வரலாம். வானத்தை தொட்டு வரலாம் காட்சிகள் பல கண்டு வரலாம். மேகங்கள் சென்ற மேடைகள் காண்போம். மேகங்கள் சென்ற மேடைகள் காண்போம். வழிய விடுங்க வழிய விடுங்க வழிய விடுங்க. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. காடுகள் கடந்து போவோம் அதன் அழகை கண்டு ரசிப்போம். காடுகள் கடந்து போவோம் அதன் அழகை கண்டு ரசிப்போம். மனம் போல எங்கும் சுற்றலாமே. வழிய விடுங்க வழிய விடுங்க வழிய விடுங்க. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. நீலக்கடல்களை காண்போம் பாடும் நதிகளை காண்போம். நீலக்கடல்களை காண்போம் பாடும் நதிகளை காண்போம். குளிர் காற்றும் நம்மை அணைக்க. வழிய விடுங்க வழிய விடுங்க வழிய விடுங்க. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. எங்க வண்டி சூப்பர் வண்டி பாய்ந்து வருகிறது. ரொம்ப நேரமா நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமா? இது யாரோட வீடு குட்டி? இதுவா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவோட வீடு. வாங்க நண்பர்களே. தாத்தா தாத்தா. யார் அது? குட்டியா? ஆமா தாத்தா. ஏய் குட்டி, உன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? உன்னுடைய நண்பர்களா? ஆமா தாத்தா, பயணிச்சு ரொம்ப களைப்பா இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நாங்க எல்லாரும் இங்க தங்கிக்கிறோம். அதுக்கு என்ன, வாங்க குழந்தைகளே. இதுதான் கண்ணுங்களா இந்த தாத்தாவோட வீடு.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க குழந்தைகளா. நல்ல ருசியா இருக்கு. அவசரப்படாதடா யானை பையா. சரி சொல்லுங்க கண்ணுங்களா, நீங்க எங்க பயணம் போயிட்டு இருக்கீங்க? தாத்தா, நாங்க என் அப்பாவை தேடி வந்திருக்கோம். உங்க அப்பா எங்க போனாருமா? காட்டுல ஒரு இடத்துல புதையல் இருக்காமே, அது எடுக்க போனாரு. இது வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. ஓஹோ, புதையல் எடுக்க போயிருக்காரா உங்க அப்பா? அப்படின்னா அந்த கல்லூரன் கோட்டையில மாட்டிக்கிட்டு இருப்பாரு. கல்லூரனா? அது யாரு தாத்தா? கல்லூரன் ஒரு பயங்கரமான காட்டு கொள்ளக்காரன். இந்த காட்டுல இருக்கிற எல்லாத்தையும் மரங்களெல்லாம் வெட்டி கொள்ள அடிக்கிறவன் அவன். ஒன்னும் தெரியாத மிருகங்களெல்லாம் பிடிச்சி கூண்டுல அடைச்சி பட்டணத்து சர்க்கஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட விற்பான். அதுதான் பாப்பா அவன் தொழில். உங்க அப்பாவும் அவன் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கணும். கல்லூரனோட பிடியில இருந்து அம்மாவோட அப்பாவை எப்படி காப்பாத்துறது தாத்தா? அதுக்கு முதல்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. இந்த காட்டை முழுமையா தாண்டினாதான் அவன் இருக்கிற இடத்த அடைய முடியும். ரொம்ப தூரம் தள்ளி மலை கோயிலுக்கு அந்த பக்கம் இன்னொரு பெரிய மலை இருக்கு, நிலவு மலை. அந்த மலையோட இறக்கத்துல தான் அவன் கோட்டை இருக்கு. நிலவு மலைய எப்படி கண்டுபிடிக்கிறது தாத்தா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நிலவு மலையோட உச்சியில ஒரு மாமரம் இருக்கு. ஆகாசத்தையே முற்ற அளவுக்கு அந்த மரம் இருக்கும். அந்த மரம் முழுக்க இனிப்பான மாம்பழங்கள் இருக்கும். நல்லா பழுத்து தங்க மாதிரி மென்னிக்கிட்டு இருக்கோம்பா. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த மரத்தை பாத்துற முடியும். சரி தாத்தா, நாளைக்கு காலையில நாங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சரி கண்ணுங்களா, எல்லாரும் போய் இப்ப நல்லா தூங்குங்க. அப்பதான் பயணம் பண்ண முடியும். ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ. வானத்தில் உண்டொரு மாமா, அம்புலி மாமா. அவருக்கும் உண்டு குழந்தைகள், நட்சத்திர குழந்தைகள். ராத்திரி வேளையாம் குழந்தைகள் தூங்காததேனோ. ராத்திரி வேளையாம் குழந்தைகள் தூங்காததேனோ. பாய் போடலையா மாமா, பாட்டு பாடலையா. ஆரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ. வானத்தில் உண்டொரு மாமா, அம்புலி மாமா. அவருக்கும் உண்டு குழந்தைகள், நட்சத்திர குழந்தைகள். ஆரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ.
போயிட்டு வாங்க கண்ணுங்களா. ஒரு கிளி குஞ்சு தானே அது? ஆமா, அது ஒரு சின்ன கிளி குஞ்சு தான். பாவம், பறக்க முடியாம கீழே விழுந்து கிடக்கு. வா, நம்ம போய் பார்க்கலாம் குட்டி. உனக்கு என்னாச்சு கிளி குஞ்சே? உன்னால பறக்க முடியாதா? எதுவும் கேட்காதீங்க நண்பர்களே. என் அம்மா என்னை காணாம வருத்தத்தில் இருப்பாங்க. நீ அம்மாவுக்கு தெரியாம விளையாடிக்கிட்டு இருந்தியா? ஆமா நண்பர்களே, என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் எங்க அம்மாவும் மஞ்சாடி மரத்தோட உச்சி கிளையில ஒரு சின்ன கூட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில என் அம்மா எற தேடி கிளம்புற நேரத்துல என்கிட்ட சொன்னாங்க, அம்மாடி, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன், தூரமா எங்கேயும் போயிடாத, கூட்டுல தான் இருக்கணும், சரியா? சரிம்மா. டாடா மகளே. எவ்வளோ நேரம் தான் நான் இப்படி இந்த கூட்டிலே தனியா இருக்கிறது? நானும் இந்த கிளிகள் மாதிரி பறந்து திரிஞ்சா என்ன? அம்மா வரத்துக்கு முன்னாடி திரும்பி வந்தா போச்சு. அப்படியே பண்ணிடலாம். அப்படியே நான் ஆகாயத்துல பறந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காகமண்ணா பறந்து போறத பார்த்தேன். காக்கா அண்ணன், எனக்கும் உங்களை விட உயரமா பறக்க முடியும், பாக்குறீங்களா? எனக்கு உன் கூட போட்டி போட நேரம் இல்ல கிளி குஞ்சு. தலைக்கு மேல எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. ஐயா, காக்கானவை தோக்கடிச்சிட்டேனே. ஐயா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படி பறக்கிறதுல. அது யாரு இவ்வளவு உயரத்துல பறக்கிறது? அவ்வளவு பெரிய ஆளா? ஆஹா, பருந்து அப்பாவா? பறந்துப்பா, நான் காக்கா அண்ணனை விட உயரத்துல பறந்து தோக்கடிச்சிட்டு வரேன். என்னால பருந்து அப்பாவையும் தோக்கடிக்க முடியும், பாக்குறீங்களா? கிளி குஞ்சு, நீ ஒரு குட்டி. இதுக்கு மேல பறந்தினா உன் சிறகுகள் குலைஞ்சிடும். நீ கீழே விழுந்துடுவ. சீக்கிரமா வீட்டுக்கு போ. தோக்கடிச்சிட்டேன். பறந்த அப்பாவையும் தோக்கடிச்சிட்டேன். எவ்வளவு உயரத்துல இருக்க நான் இப்ப. ஐயோ, ரொம்ப களைப்பா இருக்கே. ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கே. என்னால பறக்க முடியலையே. ஐயோ, என் செருகுகள்லாம் வலிக்குதே. நான் இப்ப விழுந்துருவேன் போல இருக்கே. அம்மா, 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 ஐயோ, முடியலையே. இந்த புல் தரையில நான் விழுந்ததுனாலதான் தப்பிச்சேன். அம்மாவோட பேச்சு கேட்டு நடந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. என் மகளே, நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. எங்க அம்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்க. என் தங்க பொண்ணே, நீ எங்க இருந்த?
உன்னை காணாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? இனிமே நான் அம்மா சொல்படி கேட்டு நடந்துப்பேன். ரொம்ப நன்றிம்மா, நீங்க என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. அம்மா, அம்முக்குட்டியும் அவங்களோட நண்பர்களும் அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்காங்க. நிலவு மலைக்கு போகக்கூடிய வழியை உங்களால சொல்ல முடியுமா கிளியே? நேரா போனா போதும், காட்டுப்பாதை, கவனமா போகணும். சரியா? சரி அம்மா கிளி. நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? நிலவு மலைக்கு போகக்கூடிய வழி யார்கிட்டயாவது கேட்டா என்ன? ஏ மரமண்ட, இந்த அடர்ந்த காட்டுல யார் இருக்கா வழி கேக்குறதுக்கு? அதுக்கு என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. இதுதான் பைனாக்குலர். இதன் மூலமா பார்த்தா தூரத்துல இருக்கிறது கூட கிட்டக்க தெரியும். ஆஹா, நல்ல விஷயம். பார்த்துட்டேன் சீனி மாம்பழம். அங்க நிறைய இனிப்பான மாம்பழங்கள் இருக்கு, வாங்க போகலாம். ஐயோ, நம்ம எப்படி இந்த பாலத்தை கடக்கிறது? சரிதான், இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு இந்த பாலம். இந்த ஜீப்பால இந்த பாலத்துல போகவே முடியாது, நாம நடந்துதான் போகணும். வாங்க. எல்லாரும் வாங்க. யானை பையா, நீ கடைசியா நடந்து வந்தா போதும், இல்லன்னா பாலம் சடசடன்னு இடிஞ்சு விழுந்துரும். வா மோட்டு, வா வா மோட்டு. ஹே ஹே ஹே. கவனமா வா. ஐயோ, யானை பையன் பாலத்தை கடந்துட்டான். வேகமா வா. வாங்க போகலாம். சீக்கிரமா நடங்க நண்பர்களே. சீக்கிரமா வாங்க. அதோ அங்க தெரியறதுதான் நிலவு மலை. அப்பாடி, எவ்வளோ பெரிய மலை. வாங்க, நாம மலையில ஏறலாம். எவ்வளவு பெரிய மலை.
நடங்க நண்பர்களே. ஹாய் சீனி மாம்பழம். ஹாய் சீனி மாம்பழம். ஹாய் ஹாய். பழுத்த கொழுத்த இனிப்பான மாம்பழங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. குட்டி, நீ தான் மரம் ஏறுவில, சீக்கிரம் ஏறி அதை பறிச்சு தாயேன். ஐயோயோ, என்னால முடியவே முடியாது. எவ்வளவு உயரமா இருக்கு இந்த மாமரம். ஒற்றுமையா இருந்தா நம்ம ஈஸியா சீனி மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடலாம். அது எப்படி? லம்பி, ஜாக்கிரதை.
கவனம். குட்டி பாத்துடா. கவனமா இரு குட்டி. குட்டி ஓகே. ஹாய் சீனி மாம்பழம். ஹாய் சீனி மாம்பழம். ஹாய் ஹாய். ஆகா ஆகா. குட்டி பத்திரம். இந்தா நண்பா, நீ ஒன்னு எடுத்துக்க. நண்பர்களே, அங்கே பாருங்க, அதுதானே தாத்தா சொன்ன கல்லூரன் வாழும் வசிப்பிடம். எங்க? அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோட்டை! பார்க்கவே பயமா இருக்கு. வாங்க நண்பர்களே. நீங்க எப்படி இந்த கூண்டுக்குள்ள வந்தீங்க? எங்களை அந்த பொல்லாதவன் கல்லூரன் பிடிச்சு கூண்டுல அடைச்சிட்டான். ஐயோ! சர்க்கஸ் கம்பெனிக்கு விக்கிறதுக்காக. எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்க அப்பாவை நீங்க யாராவது பாத்தீங்களா? கல்லூரன் நேத்து ஒரு ஆளை கூண்டுல பிடிச்சு போட்டதை பார்த்தேன். பின்பக்கம் இருக்கிற கூண்டுல போய் பாரு. அப்படியா? சீக்கிரம் போய் நம்ம அப்பாவை காப்பாத்தலாம். சீக்கிரமா வாங்க. அப்பா, அப்பா, என் அப்பா எங்க? அப்பா, செல்லம். அம்மா, என் செல்லக்குட்டி, நீ எப்படா இங்க வந்த? அத நான் அப்புறமா சொல்றேன்ப்பா. முதல்ல நாம இங்க இருந்து தப்பிக்கணும். செல்லம், இந்த அறைகளோட சாவி கல்லூரனோட அறையில மேஜைக்குள்ள இருக்கு. அதை எடுத்துட்டா நம்ம தப்பிச்சிடலாம். இப்ப போனா அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். சரிப்பா. செல்லம், ஜாக்கிரதையா போனோம்.
சத்தம் வந்துச்சு அவன் முழிச்சுப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தாயிடும். உங்களையும் பிடிச்சி அறையில போட்டுருவான். கவனமா இருக்கேன்ப்பா. அம்முக்குட்டி, நான் போய் சாவியை எடுத்துட்டு வரேன். சத்தம் போடாம எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். சாமர்த்தியசாலி, ஆனா கவனமா இருக்கணும். ஓகே. கிடைச்சிடுச்சு, சாவி கிடைச்சிடுச்சு. சீக்கிரமா போய் அப்பாவை காப்பாத்தலாம். சீக்கிரமா வா. அப்பா, அப்பா, அப்பாவை பார்க்காம நான் எவ்வளவு வருத்தமா இருந்தேன் தெரியுமா? நாங்களும் தான். அப்படியே அந்த அப்பாவி மிருகங்களையும் காப்பாத்திடலாம். வாங்க. வாங்க போலாம். யாரிங்க? யார் இந்த மிருகங்கள்லாம் திறந்து விட்டது? அவங்களுக்கு இருக்கு என் கிட்ட இருந்து. ஏய் திருட்டு குரங்க, நீதானா அது? என் விலங்குகள்லாம் திறந்து விட்டுட்டியே உன்ன. ஆகா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. விடாத, நில்லு. உன்னை விட மாட்டேன். இல்ல
ஆஹா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், எங்க ஓடுறா நில்ல. ஏய், இங்க இரு. தப்பிச்சிட்டோம். சீக்கிரம் பூட்டுக்குட்டி. என்ன திறந்து விடுங்க. என்ன திறந்து விடுங்கன்னு சொன்னேன். நிறைய அப்பாவிகளை பிடிச்சு கூண்டுல அடிச்ச பொல்லாதவன் தானே நீ. கொஞ்ச நாளைக்கு நீயும் கூண்டுலே கடை. வாங்க நாம போகலாம். என்ன திறந்து விட்டுட்டு போங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். நாம புதையல் எடுக்க வேண்டாமாப்பா? செல்லம், இந்த அப்பாவோட புதையலே நீ தானே. நீ இருக்கும்போது அப்பாவுக்கு எதுவுமே வேண்டாப்பா. அப்பா. இப்படிதான் எங்க அப்பாவை நாங்க கண்டுபிடிச்சோம். நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தாத்தா, வழி காமிச்ச அம்மா கிளி, நம்மளோட குட்டி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? அப்புறம் எங்களுக்காக பிரார்த்தனை செஞ்ச உங்க எல்லாருக்கும் என்னோட, என் ஃப்ரெண்ட்ஸோட 1000 நன்றிகள்.